ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் குக்கிங் வீடியோவில் ஒரு கோவில் வீடியோ தான். ஈரோடு காங்கேயம்பாளையம் பக்கத்தில் இருக்கிற நட்டாத்தீஸ்வரன் திருக்கோயில், அங்கே தான் பௌர்ணமிக்காக போயிருந்தோம். அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பூ, பழம், தேங்காய்லாம் வாங்குறது கடைகள் இருக்குது. மேலே படி ஏறி நம்ம மேலே கோவிலுக்கு போகலாம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம். கோபுரத்தை பார்த்துட்டே போயிடலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. கோபுரத்தை பார்த்துட்டே நம்ம படி ஏறி போகிறோம். மேலே தான் கோவில் இருக்குது. போனோன்னு ஃபஸ்ட்டு தட்சிணாமூர்த்தி சந்நிதி, அதுக்கப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி, பெருமாள் சந்நிதி, அதை பார்த்து முருகன் சந்நிதி, மயிலோடு இருக்கார். பாருங்கள், சுற்றிலும் ஆறு, கீழே ஆறு, ஆற்றுக்கு நடுவில் மேலே கோவில் கட்டியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே தான் இந்த கோவிலே இருக்குது. பாருங்கள், சுற்றிலும் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. தண்ணிக்கு நடுவில் கோவிலை அருமையாக கட்டியிருக்காங்க. மேலே சூப்பராக கோவிலை சுற்றி வரோம். வட இந்திய பெண்கள்லாம் பாருங்கள், பௌர்ணமி பூஜைக்காக ஸ்பெஷலாக அவங்க முறைப்படி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வரோம். பிரம்மா சந்நிதி, துர்கை சந்நிதி, சண்டிகேஸ்வரர் சந்நிதி, அப்படியே வந்தோம்னா காலபைரவர் சந்நிதி. அதுக்கப்புறம் பாருங்கள், கோபுர செவுத்தில் அழகாக ஈஸ்வரனோட பல ரூபங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அழகாக நல்லாயிருக்கு. அதை முடிச்சு வரையும் பாருங்கள், மடி சுற்றிலும் ஆறு தான் இருக்குது. ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறதுனால தான் இவருக்கு நட்டாத்தீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நடு ஆற்றுக்குள்ளே இருக்கிறதுனால. அப்படியே சுற்றி வந்தோம்னா நவகிரக சந்நிதி, நவகிரகம் முடிச்சு சனீஸ்வரர் சந்நிதி. அதுக்கப்புறம் வந்திங்கன்னா சந்திரன் சந்நிதி. தீபம் ஏற்றுற இடம். தீபம் ஏற்றிட்டு வந்தோம்னா அகத்தியர் சந்நிதி. இவர் தான் இந்த கோயிலை ஆரம்பத்தில் கட்டினவர். இதுதான் மூலவர். பர்மிஷன் கேட்டு ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். இதுதான் மூலவர் சந்நிதி. பாருங்கள், அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிக்கிறாரு. அந்த அவரோட பர்மிஷனோடு நான் எடுத்தேன். நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. க்ளோஸ்அப்பில் மூலவரை மட்டும் நான் எடுத்தேன் பாருங்கள். நல்லா நீங்களும் பார்த்து கும்பிட்டுக்கோங்க. இதை முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி வந்து தான் அம்பாள் சந்நிதிக்கு வரணும். கீழே இறங்கி வரலாம் ஸ்டெப்ஸில். இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே ஏற ஒரு ஸ்டெப்ஸு, இறங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இறங்கி கீழே வந்தோம்னா அம்பாள் சந்நிதி இருக்குது. அங்கேயும் சுற்றிலும் ஆறு தான். கீழே இறங்கி வந்துட்டோம் அம்பாள் சந்நிதிக்கு. இதோ அம்பாள் சந்நிதி வந்துட்டோம். அம்பாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. அம்பாள் சந்நிதி முடித்தோடனே வில்வ மரம், நல்ல பெரிய வில்வ மரமாக இருக்குது. நல்ல பெரிய கோயில். பக்கத்தில் விநாயகர் சந்நிதி. அதுக்கிட்ட ஒரு அம்மா பிரசாதம் கொடுத்தாங்க, சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே வாங்கி சாப்பிட்டு மண்டபத்துக்கு வந்தோம். மண்டபத்தில் இன்றைக்கி அகத்தியர் திருக்கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தோம். பார்த்துட்டு பரிசலுக்கு வந்துட்டோம். பரிசல் வந்து கோவிலை சுற்றி ரவுண்ட் அடிக்கும். நாங்கள் கோவிலை சுற்றி பரிசல்லே வந்தோம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது. சுற்றிலும் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோ தண்ணி இருக்குது. நல்ல மழை வந்தங்காட்டி நிறைய தண்ணி இருக்குது. நாங்கள் பரிசலில் அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு கோயில் தண்ணிக்குள்ளே இருக்கிறது தெரியுது. அவங்களுக்கு கீழே தண்ணி, அதுக்கு மேலே தான் செவர் எழுப்பியிருக்காங்க. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக கோயில் இருக்குது. அப்படியே கோயிலை நம்ம பரிசல்லையே சுற்றி பார்த்துட்டோம். பாருங்கள், கோயிலை சுற்றி வரோம். அப்படியே நம்ம ஆரம்பத்து இடத்துல வந்து சுற்றி வந்துட்ருக்கோம். எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். பரிசல் பயணம் சூப்பராக இருந்தது. போட்டில் போகிறத விட பரிசலில் போகிறது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் நல்லா இருந்தது. பாருங்கள், கோயிலை சுற்றி வரோம். கூட வந்தவங்க இவங்கெல்லாம் அவங்க வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. கோவிலில் பின்பக்கம் இருந்து கோயில் வந்து தண்ணிக்குள்ளே சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது நமக்கு. பரிசல் வழியாக கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டோம்.
திரும்பி நம்ம ஏறின இடத்துக்கே திருப்பி பரிசில் திருப்பிட்டு வரோம். ஒரு ரவுண்டு அடித்து திருப்பி அதே இடத்துக்கு வர போகிறோம். தண்ணி பாருங்கள், பார்க்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணிக்கு நடுவில் கோவில் எவ்வளோ அம்சமாக இருக்குது. எவ்வளோ பேர் அங்கெல்லாம் சுற்றி நின்று மீனுக்கு தீனி போட்டுட்ருக்காங்க, பொறி போட்டுட்ருக்காங்க கோயிலுக்கு வந்தவங்க. தண்ணி நார்மலாக இருக்கிறது எங்களுக்கு பரிசல் அலோவ் பண்ணாங்க. நேற்று வரைக்கும் பரிசல் அலோடு இல்லை. இப்போ அன்னதானத கூடத்துக்கு வந்துவிட்டோம். பௌர்ணமி பூஜைங்கிறதுனால ஸ்பெஷல் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம், ஸ்வீட்டு வாடையோடு போட்டாங்க. திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கோவிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்களே ஈரோடு வந்தால் இந்த கோவிலை வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.